தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்ம முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திரும்ப போகிறாரு. என்னைக்கிடா வரப்போகிறாரு அப்படின்னு நாடே தவங்கிடக்கு. மக்கள் எல்லாமே முதலமைச்சரை பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அந்த திருமுகத்தை பார்க்காம நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு விடியல் கொடுத்த அந்த திருமுகத்தை நாங்கள் ஒரு தடவையாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தலைவா, நீ முகத்தை காட்டு, இன்னும் 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை வாங்கிட்டே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு, இந்த மக்களுக்கு செஞ்சது போதும், போய் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மறுபடியும் இப்போ ஸ்பெயின்லேருந்து முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்து அந்த காசையும் வேற மக்களுக்கு நிறைய அரசாங்கத்துக்கு வருவாயை உண்டாக்கி இன்னும் நிறைய திட்டங்களை வழங்குவார். என்னடா ஊப்பி மாரியே பேசுகிற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அது சும்மா ஜாலியாக அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல விதமாக தானே ஆரம்பிக்கணும். இப்போ அப்படி என்ன இன்னைக்கு கெட்டது நடந்து போச்சு? முதலமைச்சர் இல்லாமல் தமிழ்நாடு என்ன வீணாக போச்சா, கெட்டா போச்சு? இல்லை இங்கே நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் போயிட்டு தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல்வர் இருந்தப்போ என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாம் இப்பயே நடக்குது. கொலை, கூலிப்படையை ஏவி கொலை பண்ணுறது, போலீஸ்காரரே சங்கிலி எடுத்துக்கிட்டு ஓடுறது, இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேலையே பயிரை மேயுது. பொள்ளாச்சியில் ஒரு போலீஸ் ஏட்டையாக ரோட்டில் சங்கிலி எடுத்துகிட்டு போயிருக்காரு. 2-3 கேஸில் சங்கிலி எடுத்து மாட்டி இப்போ அந்தாலும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுமாதிரி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் இருந்தாலும் இது என்ன நடக்காமையாக இருக்க போகுது? அவர் இருக்கிறத ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். முதல்வர் அப்படிங்கிற பேரில் ஒரு பொம்மை முதல்வர் இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சியினர் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? பொம்மை கூட சாவி கொடுத்தா ஏதாவது ரியாக்ட் பண்ணும், இவர் அதுக்கு கூட பண்ண மாட்டார் போல இருக்கு. தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது. தமிழ்நாட்டோட வரலாறுலேயே என்னோட திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு மனிதர்கிட்ட அதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் கிடையாது. அடுத்த எலெக்ஷனில் குத்தி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் துரத்தி விட்றப்ப தான் புரியும், ஓ ரொம்ப கேவலமாக நம்ம ஆட்சி செஞ்சுருக்கோம் போல இருக்கு. அப்படி யாருமே நம்மள்ட்ட சொல்லலை, எங்கேயா சொல்ல விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்புறமா தான் புரிய வரும். சரி, இப்போ இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்பெயினுக்கு போன முதலமைச்சர் அவரோட உடல்நிலைக்காக தான் போயிருக்காரு, மருத்துவ சிகிச்சைக்காக போயிருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் ஒரு பக்கம் குற்றம் சாட்ட, வழக்கம் போல் நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகள் அவர் முதலீடுகளை ஈர்க்க தான் போயிருக்காரு, ஒரு பெரிய வலையை எடுத்துகிட்டு போயிருக்காரு, அப்படி ஸ்பெயினில் அப்படி வீசி வெறும் டாலர்ஸாக இழுத்துட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அங்கேருந்து ஒரு அறிக்கை பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, ஸ்பெயின் நாடு ஒரு கட்டிடக்கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு மிக்க ஒரு நாடு அப்படின்னு பேசியிருக்காரு. இதையே இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எரியும். ஒன்றிய அரசு அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காங்க, மலைகளிலே உயர்மலையை மகிழ்ந்தணியும் நாடு, மாநதியில் வானதியே மல்கு திருநாடு, உலகின் விலை பொருட்கள் எல்லாம் உதிக்கின்ற நாடு, ஒன்தொழிலும் வாணிகமும் ஓங்கிய சீர்நாடு, கலைகளோடு மறைமுடியை கண்டதவ நாடு, கடவுளருள் கோயில்களே காட்சியலி நாடு, பல சமய உண்மையெல்லாம் பரந்தொழிரும் நாடு, பழமை மிகு புகழ் பெருகு என் பாரத நன்னாடேன்னு. ஆனால் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் ஸ்பெயினுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்பெயினோட கட்டிடக்கலை, கலாச்சாரம் இது எல்லாமே அப்படியே எங்கள் தமிழ்நாட்டை ஒத்து இருக்குது, அதனால் நீங்கள் முதலீடை தூக்கிட்டு வாங்க. இன்றைக்கி உலக அளவில் பல நாடுகளில் அதிகம் பேசப்படுற மொழி ஸ்பானிஷ் மொழி. ஸ்பெயினோட மொழி அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி, இங்கிலீஷுக்கு அடுத்து அதிகமாக பேசுகிறது ஸ்பானிஷ் மொழியை தான் அப்படின்னு அங்கே போய் புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழ் மொழிக்குன்னு ஒரு வரலாறு இல்லை. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று ஆன்றோர்கள் பறைசாற்றிய மொழி நம் தமிழ் மொழி. இதையெல்லாம் அவர் என்னைக்காவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா அங்கே போய் கையை ஊனி கரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மக்கிட்ட இவ்வளோ வரலாறு இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளோ கலாச்சாரம் இருக்குது, இதை நம்மக்கிட்ட நம்ம எங்கேயுமே பேசுனது கிடையாது. இங்கே வந்தால் இந்த தமிழ் மொழிக்கான அந்த பாரம்பரியத்தை பேசுகிறதே கிடையாது. திராவிடம் பேசி தமிழை அழிக்கிறது. சரி, நம்ம தேசத்தோட பெருமையை பேசுவோம் அப்படின்னா ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அதையும் இருட்டடிப்பு செய்கிறது. வெக்கமே இல்லாமல் ஒரு வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு அவனோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் புகழ்ந்து அதை நம்மளோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு? ஸ்பெயினில் காளை பிடிக்கிறது தேசிய விளையாட்டாக இருக்குது. நாங்கள் ஜல்லிக்கட்டை கலாச்சார விளையாட்டாக வச்சுருக்கோம். என்னங்க இது? நம்மளோட ஜல்லிக்கட்டும் ஸ்பெயினில் இந்த எருது விடுறதும் ஒன்றாங்க? ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிறதாங்க. இது நம்மளை குறைச்சி மதிப்பிடுற வேலை முதல்வர் செய்கிறாரு. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் குடிமகன் அவர் தான். முதல் குடிமகன் ஒரு இனத்தோட கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, பண்பாட்டை குறைச்சி மதிப்பிடுறாரு அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? மனசாட்சி வேண்டாம்?
சரி, அப்படி என்னதான் முதலீடு அவர் ஈர்த்துட்டு வராருன்னு பார்ப்போம். அம்மன் சொல்லி வரப்போகிறதில்ல, வந்தால் சந்தோஷம், வர்ற அன்றைக்கி நம்ம இன்னும் விமர்சனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா அப்படிங்கிறது ஏதோ பாதி பேருக்கு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்கெலாம் வந்துருச்சுப்பா, நான்லாம் ஒத்துக்கிறேன், அதுக்காக சும்மா குற்றம் சாட்ட மாட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, அது என்னோடய உரிமை, நான் வாங்குவேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டாஸ்மார்க்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் விலையேற்றியாச்சு. ஆவின் பால் விலையேறிச்சு, மாட்டுப்பால் விலையேறிச்சு, பத்திரப்பதிவு விலையேறிச்சு, வீட்டு வரி விலையேறிச்சு. இப்போ எல்லாம் போக கடைசியில் இப்போ சரக்குக்கு மறுபடியும் வந்தாச்சு. ஊருக்கு இழிச்ச வாயம் குடிகாரம் தான். பாட்டிலுக்கு 20 ரூபா. ஒரு ஏழை வாழைகிட்ட ஏற்றிட்டு 1000 ரூபாயை கொடுத்தா அவன் குடும்பம் நாசமாக போயிடாது? யோசிக்க வேண்டாம். 20 ரூபா தானே இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பெரும்பாலும் இந்த 10க்கும் 5க்கும் காசு இல்லாமல் குடிக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். ஒரு கட்டிட வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு, பெரியாள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவனுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா இருக்கும். அந்த 500 ரூபாயை வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு 100 ரூபாயை வச்சுட்டு அப்படியே நிற்பான். யாராவது ஒரு 10-5 பிச்சை எடுக்கல. நீங்கள் பாரில் பார்க்கலாம், 5-5 வாங்குவாங்க. 10 பேர்த்துல 5 ரூபா வாங்கினா ஒரு 50 ரூபா தேறிடுச்சின்னு நிற்பாங்க. இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த கட்டிங் சாப்பிட்டுட்டு காசை மிச்சப்படுத்தலான்னு சொல்லிட்டு நிற்பான். அது வந்து பார் உள்ளே போய் கட்டிங் கேட்டிங்கன்னா கட்டிங்கே 90 ரூபாம்பான். உள்ளே வாங்கினீங்கன்னா 150 ரூபா தான் கோட்ரு. ஏடா இது 15-20 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காசை வச்சுக்கிட்டு வாசல்லே நிற்பான். இதே மாதிரி கஷ்டத்துக்கு வந்தவன் வேற எவனாவது கட்டிங் கேஸ் இருக்கானான்னு பார்க்குறதுக்கு 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி கோட்ரு வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் இன்னும் டீப்பாகவே போவோமே. ஒரு பாரில் போய் உட்காந்து தண்ணி அடித்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஏழை பாலை வருவாங்க, கட்டட வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஏதோ வீட்டில் காசு கொடுக்கணும் போகணும் மீதி வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவான் இங்கேருந்து. அவனுக்கு அந்த கப்பும் தண்ணியும் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. பாருக்கு போவான், ஒரு பழைய பாட்டில் எவனாவது குடிச்சு போட்ட பாட்டில் எடுத்து இதையும் அதுலேயும் ஷேர் பண்ணுவான். இப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பான். யாராவது டேபிளில் உட்காந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. யாசகம் கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. பாவம் சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னா அதில் ஊற்றி தான் குடிச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுங்களா? நான்லாம் கஸ்டமர் தான், இதில் என்ன இருக்குது, நான் வந்து யோக்கியன் அப்படிலாம் சொல்லி சும்மா வெளிவேஷம் போடுறதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம வந்து வாராந்திர கஸ்டமர், தின கஸ்டமர் கிடையாது, வாராந்திர கஸ்டமர். நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது. போய் அங்கே உட்காந்தோம்னாலே தண்ணி கொஞ்சம் கொடுப்பா, ஒரு கப்பு கொஞ்சம் கொடுப்பா, ஒரே ஒரு சுண்டல் கொடுப்பா, வரானா இல்லையா? அவன்கிட்டலாம் இன்னும் ஒரு 20 ரூபா எத்தனை என்ன பண்ணுவான்? அவனால் நிறுத்த முடியாது, அவன் அடிமையாகியாச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு கொடுக்குற காசில் குறைப்பான். அப்போ தனிநபர் வருமானம், தனிநபர் குடும்ப வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஒரு குடும்பத்தை அழித்து இது மாதிரி பல லட்சக்கணக்கான குடும்பத்தை அழித்து அவன் குடும்பத்தையே அழித்து தான் அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கணுமா? கொஞ்சம் மனசாட்சி வேண்டாம்? பச்சை பிள்ளைங்க குடிக்கிற பாலுக்கு விலையேற்றி வச்சுருங்க. எங்கே இருந்த பால் இன்றைக்கி எங்கே விற்கிது? நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா தினம் 1 லிட்டர் வாங்கினது இப்போ 1/2 லிட்டர் ஆகிப்போச்சு. கேட்டால் பால் விலை கூடி போச்சு, உனக்கு என்னத்துக்கு டீன்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மைதான், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. இப்படி ஒவ்வொன்றிலையும் விலையேற்றி ஒன்றுமே இல்லாத நடுத்தர மக்களை பாதிக்கிறது, அடித்தட்டு மக்களை பாதிக்கிறது, இதெல்லாம் செஞ்சு நீங்கள் யாருக்காக முதலீடு எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்படியே கார்பரேட் அடிமை. இப்போ நீங்கள் யாருங்க? உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. இப்போ இந்த நேற்று கூட திரு சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் கூட ரசித்து கேட்டேன். பெரிய காஸ்ட்லி லிக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்காட்ச் லிக்கர், ப்ரீமியம் லிக்கர்லாம் ஏற்றிட்டு போங்க. அதாவது 135 ரூபான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சாதாரண விலை கோட்டர் பாட்டில் அப்படிங்கிறது. இப்போ அதை வந்து 155 ரூபாய் என்னமோ மாற்றிருக்காங்க போல். நம்ம அதை வாங்கிறது கிடையாது. 20 ரூபாய்க்கு அவன் எங்கே போவான்? இது ஒரே இன்னும் கொஞ்சம் உயர் ரகம் இருக்குல்ல, ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் பாட்டில் இருக்கும். அதை 320 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறானுங்க. கண்டிப்பாக அவன் காசு உள்ளவனா தாங்க இருப்பான். 300 ரூபாய்க்கு விற்கிறத 320 மாற்றிக்க. 130 ரூபாய்க்கு வேலை வயிற்றில் அடிக்கிறீங்களே, பாவமாக தெரில உங்களுக்கு? ஆனால் இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற பஞ்சாயத்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இடையில கொஞ்ச நாள் நின்றுருந்தது. அதுவும் எப்படின்னாக்க கண்டித்து கேட்குறவன்ட்ட திருப்பி கொடுத்துருவாங்க 10 ரூபாயை. சில்லறையாக கொடுக்குறவன்ட்ட போய் வாங்கிக்கிறது. இப்போ 200 ரூபா கொடுத்தோம், 140 ரூபா அப்படின்னா மீதி 50 ரூபா தான் வரும். இல்லை எனக்கு 10 ரூபா வேணும்னு அங்கே சண்டை போட்டால் 10 ரூபா வரும். இப்படிதான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பகிரங்கமாக எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். 5 ரூபாயாவது எடுத்துக்கிட்டு தான் விட்றாங்க. ஒரு 135 145ன்னு இந்த மாதிரி சொச்சமாக வந்ததுன்னா மீதி 5 ரூபாயை எடுத்துக்கிட்டு தான் விட்றாங்க. வாக்குவாதம் டெய்லி நடக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு காட்டாட்சி நடக்குங்க. காட்டாட்சி நடக்குது. எதையுமே கண்டுக்கிறதில்ல முதலமைச்சர். அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இன்னும் 2 வருஷம் இருக்குது. எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னே தெரியல.
முடிவெடுத்துங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூலிப்படைகள் ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, போலீஸ்காரன் சங்கிலியை எடுத்துக்கிட்டு வர்றான். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? கேட்டால் காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன், இந்தியாவிலேயே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குன்னு வாயால் வடை மட்டும்தான் சுடுவாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் வர போகிறாரு, என்ன முதலீடை ஈர்த்துட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்த பிறகு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் விழிச்சிக்கிறது நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.